ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை ஜூஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான, உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் தாங்க இது. ரொம்பவே நம்மளுக்கு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வாங்க இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்தலாம். ஒரு மடல் வந்து நான் கற்றாழை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு லெமனு, உப்பு ஒரு ஸ்பூனு, மோர் ஒரு சொம்பு எடுத்திருக்கேன். இப்போது இது எப்படி க்ளீன் பண்ணிடலான்றதை பார்க்கலாம். இது ரெண்டு சைடில் இருக்க அந்த முற்களை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்தியால் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு அது சென்டராக இருக்கிறதையும் நீங்கள் கத்தியால் பீல் பண்ணி எடுத்துடலாம். அப்படி நீங்கள் இதை யூஸ் பண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் பீலர் யூஸ் பண்ணி கூட இதில் வந்து நீங்கள் எடுக்கலாங்க. கற்றாழையை பற்றி சொல்ல வேணும்னா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சுகர் பேஷண்ட்லேருந்து, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலேருந்து, பிபியில் இருக்கவங்கலேருந்து எல்லாருமே இதை வந்து ரெகுலராக குடிக்கலாம். ரொம்பவே வந்து உடம்புக்கு ஹெல்த்தி அண்ட் குளிர்ச்சியும் கூட. ஹீட்டான பாடி இருக்கவங்க ரொம்பவே வந்து இதை டெய்லியுமே அன்றாட காலையில் வந்து வெறும் வயிற்றுலேயே நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் மோர் போட்டு குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதோட கசப்பு தன்மையே இதில் இருக்காதுங்க. ரோட் சைடில் ஷாப்பில் வந்து நம்ம வாங்கி குடித்தா கூட கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம இதில் வந்து மோர் ப்ளஸ் லெமன் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராகவே இருக்குங்க. கசப்பே இதில் வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை வந்து குடிக்கலாம். இப்போது நான் பீலரை யூஸ் பண்ணி மேலே இருக்க வந்து அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதை அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும் க்ளீன் பண்ணுறது. அதோடைய ஜெல் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இது வந்து உள்ளே எடுத்துக்கிறதுக்கும் ஒரு சைடு பார்த்தாலுமே அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம வந்து ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இது நல்லா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஒன்றுக்கு 2 முறை நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோடைய சிறுகசப்பெல்லாம் போகும். எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாதான் நான் அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அரைச்சாச்சு. பாருங்கள், தண்ணியே நான் சேர்க்கலை, ஆனால் எவ்வளோ அழகாக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள், நல்லா லிக்விடாக. இப்போ இது கூட நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதில் பாதி லெமனை எடுத்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. ஒரு மடலுக்கு பாதி லெமன்றது போதுமானது. அவ்வளோதாங்க. இப்போது நான் வச்சுருக்க மோரை வந்து என்ன பண்ணேன்னா 2 டம்ளர்லையும் ஈக்குவலாக வந்து ஊற்றிக்கிறேன். அது கூடவே இந்த கற்றாழை ஜூஸையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்சியில் மறுபடியும் ஒரு அரைச்சிட்டேங்க. ஸோ இதே போல் கூட நீங்கள் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈக்குவலாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆளுக்கு கரெக்டாக வந்து குடிக்கிறா போல் எடுத்துருக்கேங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தி அண்ட் குளிர்ச்சி, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட கற்றாழை ஜூஸு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே இருக்க பொருளை வச்சு அழகாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் ஃப்ளேவருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்ட் லீஃபை வந்து நான் அதில் போடுறேன். இல்லைனா நீங்கள் கோரியண்டர் லீஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.